ஆமா யாரு இது? யாரு பத்த பிள்ளைன்னு தெரியலையே. ரோட்ல இப்படி அநியாயமா மயங்கி கிடக்குறாங்க. அம்பிட்டு பேரும் பார்த்து பார்க்காம போறீங்களா? இதுவாடா மனிதாயமானா? அப்புறம் எப்படா நாட்டுல மழை பெய்யும்? சண்டால பயிலுகளா? அண்ணே அண்ணே அண்ணே, ஐயோ பசிக்கிறக்க போல் இருக்கு. ஐயா ஐயா ஒரு சோடா ஒண்ணு கொடுங்க. இந்தாங்க. தேங்க்ஸுங்க. நாட்டுல நல்லவங்க குறைஞ்சிக்கிட்டே வராங்க. அதான் பார்த்துட்டே போறாங்க. ஐயா ஐயா ஐயா, ஐயோ குடிக்கிறாரு ஐயா. இப்படி கிடக்குறீங்களே, மேல லாரி ஏறி இருந்தா என்ன ஆயிருக்கும்? நல்லையா ஐயா 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 அப்படி யார் சார் எங்களை எழுப்பிவிட்டது? நான் தாங்க எழுப்பிவிட்டேன். நான் தான் எழுப்பிவிட்டேன். எதுக்காக எழுப்பிவிட்டீங்க? ரோட்ல ரொம்ப பரதாம கிடந்தீங்க. மனசு கேட்காம நான் தான் பையில இருந்து 1,000 ரூபாய் எடுத்து சோடா வாங்கி பிழிச்சுன்னு அடிச்சு எழுப்பி விட்டேன். சரிதானே? எதுக்கு அடிக்கிறீங்க? இறக்கப்படுத்தானே அனுப்பி விட்டேன். இறக்கப்பட்டியா? உன்னை யார் இறக்கப்பட சொன்னா? இறக்கப்படுறதுக்கு நீ யார்? ஏய், ரோட்ல எத்தனை பேர் பார்த்தும் பார்க்காத மாதிரி போனாங்க. அவங்க யாராவது இறக்கப்பட்டாங்களா? இல்ல. சில பேர் தாண்டி போயிருப்பாங்களா? நீ பாத்திருப்பியே. ஆமாமா, தாண்டி போனாங்க. அவங்களுக்கு இல்லாத ஈவ இறக்கும் உனக்கு எதுக்கு? எழுப்பி விட்டு இறக்கி விட்டேன். போனவனை திருப்பி விட்டியாடா? எதை இறக்கி விட்டேன்? என்னத்தை திருப்பி விட்டேன்? மறுபடியும் அடிக்கிறீங்க. ஹெராயின் பவுடர் தெரியுமா? அப்படின்னா போதை பொருள். ஓஹோ, இங்க சொல்லு பாப்போம். போதை பொருள். சொக்கா சொல்றியா நீ? இத்தினூண்டு 5000 ரூபாய் அத வாங்கி நடு நாக்குல நக்கிட்டு போதையில கிரக விட்டு கிரகத்தாவாம் போது கேவலம் ₹1.50 சோடா வாங்கி பிளீச் பிளீச்னு மூஞ்சில அடிச்சு எழுப்பி விட்டியாடா. அப்ப இவ்வளவு நேரம் போதையில தான் கிடந்தீங்களாடா? அண்ணே, செவ்வாய் கிரகத்துல கால வைக்க போது எழுப்பி விட்டாலே. செவ்வாய் கிரகமா? செவ்வாய் கிரகத்துக்கெல்லாமா போனீங்க? பின்ன முடியுமா? இப்ப இருக்கிற பொருளாதாரத்துல முடியுமா? முடியாது முடியாது. இந்தியாவுக்கு பேர் வாங்கி தரலான்னு ஆசைப்பட்டோம். அதுல மணல் அள்ளி போட்டியாடா. அடிக்காங்க அடிக்காங்கப்பா, தெரியாம இறக்கப்பட்டு எழுப்பிட்டப்பா. போனா போது போனா போது போ. அப்படா ரொம்ப நீ எங்கடா போற? நீதானே போத்தீங்க. நான் மேட்ரு போனா போதுன்னு சொன்னேன். இப்ப நான் என்ன செய்யணும்? 5000 எடுத்து வை. 5000மா? ஆளுக்கு 5000 எடுத்து வை. 10,000 இல்ல, அப்ப 20,000 எடுத்து வை. என்னங்கடா இவ்வளவு பெரிய அமௌண்ட்? நான் எங்கடா போவேன்? அப்ப என்ன சபாகிரத்துக்கு கூட்டு போ. செவ்வாகரத்துக்கு கூட்டி போவா? டேய், எனக்கு செவ்வாகரத்துக்கு ரூட் தெரியாதுடா. அத முன்னாடியே யோசிக்கணும், பின்னாடி ஃபீல் பண்ண கூடாது. கூட்டிட்டு போடா, படத்தை எடுத்து வைடா. இல்லப்பா எனக்கு தெரியாது. நாங்க கேட்க வைக்கிறோம். கிட்டி இருக்குல்ல, பாஸ்டா சரி சொல்லுங்கடா. சொல்றேன் எல்லாருக்கும் ஓசிலியா? ஒரு ஆளை விட்டாத எல்லாரும் கவனி. சட்டு சட்டு வேலையில பாரு. ஆமா ஆமா. என்னண்ணே இது? என்னப்பா என்ன எல்லாருக்கும் வாரி இறைச்சிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு அப்படித்தான். இந்த தொழில் விட்டு ஏதாவது வேற தொழில் போறீங்களா? அது அப்படி வேற தொழிலுக்கு போவேன். ஏற்கனவே கொடுத்த கடனை வசூல் பண்ணுவானா? அப்புறம் எப்படி எல்லாருக்கும் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படி கேளு. காலையில இந்த கேண்டீனுக்குள்ள நான் நுழையும் போது நம்ம காலேஜ்ல படிக்கிற யாரோ ஒரு பொண்ணு இந்த லெட்டரை கீழே வச்சு இது மேல 1 லட்சம் ரூபாய் பணத்தை வச்சுட்டு போயிட்டா. நான் லெட்டர் எடுத்து பிரிச்சு படிச்சு பார்த்தேன். படிச்சு பார்த்ததுல இதே காலேஜ்ல படிக்கிற மிஸ்டர் எக்ஸ்ங்கிற பையனை இந்த பொண்ணு பார்க்காமலேயே லவ் பண்றாளாம். அது மட்டும் இல்ல, அந்த பையனுக்கு இன்னைக்கு பர்த்டேவா. அவன் சார்பா அந்த பொண்ணு 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி எல்லாருக்கும் விருந்து வைக்கிறாயா. தினம் பாக்குற அந்த மூஞ்சிக்கு 1000கணக்கில் கடன் சொல்லிட்டு போறான். பார்க்காத அந்த மூஞ்சிக்கு 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி விருந்து வைக்கிறான்னா அவன் காதல் எவ்வளவு புனிதமானது, எவ்வளவு அன்பானது. அப்பேற்பட்ட பொண்ணு அந்த பையன் பார்க்காம இருக்கிறது எவ்வளவு பெரிய தவறு. சீக்கிரம் 2 பேரும் பார்க்கணும், அவங்க காதல் ஜெயிக்கணும். ஓகே, அவங்க சார்பா நீ ஒரு கோக்க போட்டு அவங்க 2 பேரும் சீக்கிரம் செல்வம் வாழ்த்துட்டு போ. தம்பி தம்பி எத்தனை ரவுண்டு? 50 ரவுண்டு. ரைட், ஃப்ரீயா கொடுங்க. ஆயி போச்சு. 12 மாச கணக்கா சாப்பிட்டு ஏதாச்சும் ஒரு முடிக்கு வா. தின்னுட்டு திரும்பி வருவேன். நெக்ஸ்ட் கூச்சப்படாம என்ன மாதிரி சாப்பிடுங்கடா. எப்படா சாப்பிடுறது? ஓனிக்ஸ்காரன் குப்பியாலி லாரில கொட்டுற மாதிரி கேன்டீன்ல கைய விட்டு எல்லாத்தையும் வந்துட்டேடா. அந்த பொண்ணு 1 லட்சம் ரூபாய் ட்ரீட் வச்சா 99,000 நீயே கையில வச்சிருக்கடா. உரைக்காதடா அவனுக்கு. கண்ணு வைக்காதீங்கடா. என்ன மாதிரி கூச்சப்படாம சாப்பிட்டு பர்சனாலிட்டி டெவலப் பண்ணுங்கடா. டேய், பவுடர் அடிச்ச பன்னி குட்டி மாதிரி இருந்துட்டு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் பத்தி நீ பேசுறியா? பாவண்டா அந்த பொண்ணு. நல்ல வாயம் சம்பாரிச்சு நார வாயம் தின கதையாயி போச்சு. இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு பெரிய மனசுடா. 1 லட்சம் ரூபாய் ட்ரீட் வச்சிருக்கல. பின்ன இல்லையா? எனக்கு இருக்கால ஆளு என்கிட்ட இருக்க மொத்த பணத்தை அழிச்சிட்டு ஹை சைஸ்ல லோன் வாங்குற அளவு வச்சிட்டாடா. ஆனா உண்மையிலே அந்த எக்ஸ் லக்கி இல்லடா. லக்கி தான்டா. ஆனா அந்த பொண்ணுக்கு இருக்கிற மனசுக்கு இது என்னடா
என் பர்த்டேக்கு செலவு பண்ண போறா பாரு ஆளு. ஏய் உன் பர்த்டேக்கு உன் இல்ல இந்த ஊரே சேர்ந்து செலவு பண்ணோம். எப்படா மாட்டையா? ஜனவரி 15 பொங்கலோ பொங்கல் மாட்டு பொங்கல். நடு ரோட்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ரோட்டுக்கு நடுவுல ஷூவை வச்சுக்கிட்டு என்னடா வெத்த காட்டிக்கிறீங்க? அப்படியே நடந்து போயிட்டு இருந்தானே, இந்த ஷூ அந்த தார்ல மாட்டிக்கிச்சுனே. காலையில இருந்து புடிங்க புடிங்க பாக்குற, புடுங்கவே முடியலனே. ஏண்டா டேய், என் கேண்டீன்ல வந்து காசே கொடுக்காம 3 நேரமும் கொட்டிக்கிறீங்கல்ல, இது போக இடையில மேத்தீனி வேற திங்கிறீங்க. அப்படிலாம் தின்னு நல்லா கெடா மாதிரி உடம்ப வளர்த்துக்கிட்டு கேவலம் இந்த ஷூவை புடுங்க முடியலங்கிறீங்களா? வெக்கமா இல்ல உங்களுக்கு? காலேஜ்ல கேண்டீன் வச்சிருக்கவே அவமானமா இருக்கடா இருக்கலாம். மடப்பையிலாம் எப்படி புடுங்குறேன்னு பாரு. அண்ணா வேண்டானே, சாயங்காலம் வரை காணாலும் இருந்து நாங்களே புடுங்கிட்டு போயிடறேன். ஏன்டா என்னால முடியாது நினைக்கிறியா? ஏய் இது சாதாரண உடம்புலடா, ஸ்டீல் பாடி. உள்ள ஓடுறது ரத்தம் இல்ல, இரும்பு குழம்பு. எப்படி புடுங்குறேன்னு பாரு. எப்படாரா இருடா. என்ன பண்றேன்னு மட்டும் பாரு, டச் பண்ணாத. இவன் வேற குரங்கு குறுக்க வந்த மாதிரி. என்னடா இது ஒட்டவே இல்ல? ஒட்டி இருக்குன்னு யார் சொன்னாங்க? மேலாப்புல வச்சுதான் சீன் காட்டிட்டு இருந்தோம். சீனா? யோ அங்க பாரு. என்ன இவ்வளவு துப்புறாளுங்க? உன்ன துப்புல, உன்னால எங்களை துப்புறாளுங்க. அட புரியலடா. உனக்கு எப்படியா புரியும்? எங்களுக்கு தானே புரியும். நான் டெய்லி பைக்ல ஃபிகர் இருக்கிற இடத்துக்கு வந்து பெட்ரோல் டேங்க் ரெடி பண்ற மாதிரி அப்படியே நூல் விடுவோம். மறுநாள் சைக்கிள்ல வரும்போது சைக்கிள் செயினை காலையே கழட்டி விட்டு அதை ரெடி பண்ற மாதிரி நூல் விடுவோம். இன்னைக்கு புதுசா ஏதாவது பண்ணுவோமேனு தார் ரோட்ல ஷூ மாட்டிக்கிட்ட மாதிரியும் அதை புடுங்கற மாதிரியும் நூல் விட்டு இருந்தோம். நீ பெரிய வீராதி வீரன் சூராதி சூரன் வந்து நூலத்ததும் இல்லாம விளக்கம் கேட்கிறாரு. விளக்கம் விளக்கென்ன? ஏய் கரெக்டா இன்னொரு ஷூவை. டேய் வேணாம், தெரியாம நான் கிட்ட வந்துட்டேன். என்ன இருந்தாலும் நான் கேண்டீன் ஓனர்ரா. அவசரப்பட்டு இந்த முடிவுக்கு வந்துடாத, சமரசமா போயிருவோம். ஏய் அங்க ஒரு குரூப் ஃபிகர் நிக்கிறாங்க, அங்க போய் நூல் விடுவோம். அங்க வந்துடாத. வாடா. அப்ப காலேஜ்ல நூற்கண்டி வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. எவனும் படிக்கல. விளங்கும்டா அந்த காலேஜ், விளங்கும்.